ஆஃப்டர் சஷ்டி விரதத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஒரு சின்ன வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். பாஸ்ட் 2 டேஸா என்னால வீடியோ போட முடியல. பிகாஸ் ரொம்ப டயர்டா ஃபீல் ஆச்சு. என்னோட வீடியோஸ பார்த்துட்டு நெறைய பேர் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் பண்றீங்க. நெறைய பேர் ரொம்பவே சப்போர்ட் பண்றீங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் உங்களுக்கு. சில பேர் கமெண்ட்ஸ்ல நீங்க வொர்க் பண்றீங்களாக்கான்னு கேட்டிருந்தீங்க. ஆமா, நான் வொர்க்கிங் உமன் தான். எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்க ஸ்கூல்ல ஃப்ரண்ட் ஆஃபீஸ்ல நான் வொர்க் பண்றேன். கிச்சன் டூர் வீடியோவும் போடுங்கக்கா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா டைம் இருக்கும்போது ரெடி பண்ணி அதையும் நான் போஸ்ட் பண்றேன். இதுல ரிப்பீட்டடா எனக்கான கமெண்ட்ஸ் என்னவா இருக்கும் பாத்தீங்கன்னா, கிச்சனை பத்தி தான் ரொம்ப பேர் போட்டிருப்பீங்க. அதுலயும் பர்டிகுலரா ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்னோட கனவு வீடு இப்படி இருக்காதான்னு ஆசைப்படுறேன்னு போட்டிருந்தாங்க. எண்ணம் போல கண்டிப்பா நிறைவேறும் சிஸ்டர். உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு மிகப்பெரிய நன்றிகள். நீங்க எல்லாரும் போடுற ஒவ்வொரு வேல்யூபிள் கமெண்ட்ஸை படிக்கும் போது இன்னும் மேலும் மேலும் நான் நல்ல வீடியோஸை போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் எவ்ரிதிங். சரி, இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பரேஷனை நான் என்ன பண்றேன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியும் கருப்பு கொண்டக்கடலை கிரேவியும் பண்ணியிருக்கேன். ஸ்நாக்குக்காக அதே மாவுல பருப்பு போலியும் ரெடி பண்ணியிருக்கேன். கொஞ்சமா கொண்டக்கடலையை தனியா பாயில் பண்ணியும் சால்ட் போட்டு கொடுத்துருக்கேன். இந்த கொண்டக்கடலை கிரேவி ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு டீட்டெயில்டு வீடியோவா நான் செப்பரேட்டா போடுறேன். இது கூடவே நான் எப்பவுமே ரெடி பண்ற ராகி கஞ்சியும் கப்ல ஊத்தி வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கான பசங்களுக்கான லஞ்ச் பாக்ஸ். இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.